அடுத்து ஒரு புதிய பரிமாணம். பிக் பாஸ் சீசன் 10 விரைவில். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் கொஞ்ச நாள்ல பிக் பாஸ் சீசன் 10 ஆரம்பிக்க போகுது. காமன் மேன் ப்ரோக்ராம 15 ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்களா? இது அடுத்த மாசம் ஸ்டார்டிங் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஆரம்பிச்சிருவாங்க. யாரெல்லாம் வரப்போறாங்கன்ற மாதிரி இப்பயே நிறைய பேரோட பேர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுல முக்கியமான பேர்னா ஜனனி அசோக் குமார் தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் டிவில ஒன்ஸ் சீரியல்லாம் பண்ணாங்க. இப்ப சீரியல்லாம் பெருசா பண்றது இல்ல. இன்ஸ்டாகிராம்ல சப்ஸ்கிரிப்ஷன்ல நிறைய போட்டோஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஜனனி அசோக் குமார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க போன சீசன், அதாவது சீசன் 9 வர மாதிரி நிறைய பேச்செல்லாம் அடிபட்டது. ஆனா கடைசி நேரத்தில் இவங்க வராம விட்டுட்டாங்க. அதே மாதிரி பிக் பாஸுக்கு நான் போல தப்புஸ்டன்ற மாதிரி கிண்டல் பண்ணி ஒரு போஸ்டும் போட்டிருந்தாங்க. ஆனா இந்த வாட்டி இவங்க கிட்ட பயங்கர பேச்சுவார்த்தைலாம் டீம் பண்ணியிருக்காங்க. எப்படியாவது இவங்களை உள்ள கொண்டு வரணுன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க சப்ஸ்கிரிப்ஷனை விட்டுட்டு வருவாங்களான்னு தெரியல. ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமாவே இவங்களுக்கு நிறைய வருமானம்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இவங்க பிக் பாஸுக்கு பேரை கெடுக்கணும்னு நினைப்பாங்களான்றது ஒரு கேள்வியா தான் இருக்கு. ஆனா நிறைய பேர் இந்த வாட்டி கண்டிப்பா ஜனனி அசோக் குமார் வரப்போறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஆனா இன்ஃபர்மேஷனை டீமே கொஞ்சம் லீக் பண்றாங்க. ஏன்னா டீம் ஒரு 40 பேரை மைண்ட்ல வச்சு அந்த தகவல்லாம் லீக் பண்ணுவாங்க. என்ன பேசுறாங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆளை கூட செலக்ட் பண்ணுவாங்க. இவங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.